நான் 2-3 நாளாவே ஒரே குழப்பத்துல இருக்கேன். தமிழ்நாட்டுல நடக்கிற இஷ்யூவை பத்தி பேசலாம்னா எங்க ஆரம்பித்து எங்க முடிக்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் ரித்தன்யா பொண்ணு கேத்து, இன்னொரு பக்கம் அஜித் குமார் கேத்து. இதுல ரித்தன்யா பொண்ணோட கேத்த பத்தி சொல்றேன். நான் எல்லாரும் மாதிரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். நான் இதை பாக்கறப்போ எனக்கு உள்ள இருக்கிற நிறைய மிஸ்டேக்ஸ் தான் நோட் ஆச்சு. நானும் என் பொண்ணுக்கு 1.5 கோடிக்கு நகை போடுறேன், 70 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுக்க போறேன். எப்பதையும் எல்லார் வாயும் பொழக்கத்த மாதிரி ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் அமைஞ்சதும்னு ஊர் பெருமைக்காக இருக்கிற அப்பனும் பையனுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லி தராம, சுயமா 10 ரூபா காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி தராம, மாசம் 20 லட்சம் ரூபாய் நமக்கு வாடகையே வருது, நீ எதுக்கு வெளியே வேலைக்கு போறேன்னு சொல்லி வளர்த்த அப்பனும் தான் இதுல பெரிய வில்லனுங்க. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, கல்யாணம் நடந்துருச்சு. மத்தபடி மாப்பிள்ளை வீடு 1.5 கோடிங்கிறத ஒரு வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிருவானுங்க. சோ அது அவனுக்கு பெரிய மேத்ரே இல்ல. அதனாலதான் பையன் வீட்டுல என் பையன் யார் தெரியுமா, எங்க இருந்தெல்லாம் வரன் வந்துச்சு தெரியுமா, அவங்க எல்லாம் எவ்வளவு போடுறேன்னு சொன்னாங்க தெரியுமா, ஆனா என் பையனுக்கு ஒன்னதான் பிடித்தது. அதனால நீ இப்ப என்ன பண்ற, இன்னும் உங்க வீட்டுல கேத்து வாங்குத. சரி, அந்த பையன் என்ன பண்றான், அவன் வைஃபுக்கு சப்போர்ட்டா நின்னு பேச மாட்டானா? பேச மாட்டாண்டி, புரிஞ்சுக்கோங்க டி. நீங்க கேட்கிற பெரிய இடத்துலலாம் பசங்க பேச மாட்டாங்க, பேச முடியாது. 25 வயசுல செட்டில் ஆகிருக்கணும்னு கேப்பீங்க, எப்படி நடக்கும்? அப்படி நடந்தா அது அவங்க அப்பனோட கோட்டையா தான் இருக்கும். நீ போய் ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் முதல்ல இவனுக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தையும் சொல்லி கொடுக்கல, அவனுக்கு எப்படி உன்னோட கஷ்டம் புரியும்? அப்பா தான் கரெக்ட், அப்பா சொன்னா கரெக்டா தான் இதுக்கு சேர்ந்து புஷ் பண்ணுவான். பாவம் அந்த பொண்ணு, அந்த வீட்டுல 3 பேர் டீம், இந்த பொண்ணு மட்டும் தனியாளு. பரவாயில்ல, எனக்கு எங்க அப்பா இதுக்காதுன்னு அவர்கிட்ட போயிதுக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்லிதுக்கான், பெரிய இடம்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இதுக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லிருக்கான். ஏன்னா அவனே அவன் பொண்டாட்டிய அப்படிதான் வச்சிருப்பான். ஆம்பளத்தனம், நான் ஆம்பளைங்கிற திமுது. இவனுங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிறது அடிமையா ஒர்க் பண்ற மிஷின். பெத்த பொண்ணாவே இருந்தாலும் ஃபீலிங்ஸ் இருக்காது. இவனுங்களுக்கு எஃபெக்டிவான விஷயம்னா அது காசும் அதனால கிடைக்கிற வெத்து கௌரவமும் தான். பொண்ணை எவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுத்ததுக்கேன்னு ஊரே என்ன வியந்து பாக்குது. இந்த டைம்ல பொண்ணு அங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு வெளியே வந்துட்டா நல்லாவா இதுக்கும்? எவன் என்ன மதிப்பான்? நீ அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இதுமா, எனக்கு அதான் பெருமை. அங்கேயும் இதுக்க முடியாம அவன் சந்தோஷத்தை மட்டுமே பாக்குது, அவங்க அப்பனுக்கும் இதை புதிய வைக்க முடியாம பாவந்தா செத்தே போத்தி. இப்பயும் சொல்றேன், இதெல்லாம் காசு இருக்கிறனாலதான் வெளியே தெரியுது. ஏழை குடும்பத்துல இருந்து போன எத்தனை பொண்ணுங்க இன்னமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அது செத்தே போனாலும் நமக்கு வெளியே வராது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு கோர்ட்டு கேஸ் அலையறதுக்கு வசதி இருக்காது. பொண்ணுங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க எந்த ஆம்பளையும் புட்டிங்க கிடையாது. அது உங்க அப்பனா இருந்தாலும் தெரியும், உன் புருஷனா இருந்தாலும் தெரியும். கிளம்பி போயிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதே மாதிரி பசங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீ கோடியா சம்பாதிச்சாலும் சரி, இல்ல ஊதாரியா சுத்தினாலும் சரி, முதல்ல நான் ஆம்பளைங்கிறத தூக்கி ஓரமா வெயி. ஃபீலிங்ஸ்ங்கிறது மனுஷனுங்களுக்கு காமனான விஷயம், எல்லாத்துக்கும் வலிக்கும். ஆம்பளை பொம்பளை அவ்வளவுதான்.